ஆடி மாசம் ஏன் ஆகாத மாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த புராண கதை என்னன்னா, ஆடி அப்படிங்கிறவ ரொம்ப அழகான ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு சிவன் மேல ஒரு பிரியம்ங்கிறது இருக்கு. பார்வதி வந்து சிவன் பக்கத்துல இல்லாம, ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிருந்த சமயத்துல, இந்த ஆடி தேவதை என்ன பண்றா, பாம்பு உருவத்த எடுத்து கைலாயத்துக்குள்ள உள்ள போறா. அதுக்கப்புறமா பார்வதியுடைய வடிவத்த எடுத்துக்கிட்டு சிவன் கிட்ட நெருங்கி போறா. சிவன் வந்து வந்திருக்கிறது பார்வதி இல்லடா, ஆடி அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆடி போறாரு. என்ன பண்றாரு, "என் மனைவி இல்லாத சமயத்துல நீ இப்படி வர்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம்" அப்படின்னு சொல்லி சூலாயுதத்த எடுத்து குத்துறதுக்கு வராரு. அத பார்த்த உடனே இப்போ ஆடி ஆடி போயிடுறா. "ஐயா! உங்க மேல இருக்கிற பிரியத்துல உங்களுடைய அன்பான பார்வை என் மீது படாதா?" அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே சிவன் வந்து, "இருந்தாலும் என் மனைவி இல்லாத சமயத்துல நீ வந்தது தப்பு. அதனால நீ பூமியில வந்து சபிக்கப்பட்டவளா கருதப்படுவ. நீ ஒரு மாதமாவே இருப்ப. அந்த மாதம் முழுக்கவுமே கசப்பான மாதமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, "நீ ஒரு கசப்பான மரமாவும் பிறப்ப" அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். அதுதான் வேப்ப மரம். "என்ன இப்படி சபிச்சுட்டீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே சிவனால தாங்க முடியல. "கவலைப்படாதம்மா. நீ ஒரு கசப்பான மரமா பொறந்தாலும், உன்ன எல்லாருமே விரும்புவாங்க. நீ ஒரு கசப்பான மாதமா இருந்தாலும், அந்த மாதத்துல உன்னுடைய மரத்தை சுத்தி வேண்டுவாங்க. பார்வதி எப்படி கும்பிடுறாங்களோ, அதே மாரியே உன்னையும் கும்பிடுவாங்க. ஒரு சக்தியா, அம்மனா நீ வந்து பார்க்கப்படுவ. கவலைப்படாத" அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் ஆடி மாசம் அன்னைக்கு வேப்ப மரத்துல இருக்கிற அம்மன கும்பிட்டுட்டு நம்ம கூழ் ஊத்துறோம். அதே மாதிரி ஆடி மாசம் ஆகாத மாசமா அதனால தான் கருதப்படுது. எப்பவுமே ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இந்த புராணங்கிறது சொல்லுது. ஆனா இப்படிப்பட்ட புராண கதைகளை உருட்டிவிட்டு ஒரு சில பேர் வந்து ஆடி மாதம் என்பதை ஆகாத மாதமாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் ஆடி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு